Hello everyone, welcome back to my channel. Now I'm Thiaz and this is the 5% Club. This is a market analysis video, so let's get right into it. Okay, so நாளைக்கு மார்க்கெட் ரொம்ப வாலட்டைலாக இருக்க போது இப்போ சொல்லிடுறேன் கைஸ், பிகாஸ் நாளைக்கு பட்ஜெட். ஸோ மார்க்கெட் கண்ணா பின்னமாக வந்துட்டு இமோஷனல் ட்ரிவனாக இருக்கும் நாளைக்கு மார்க்கெட். ஓகே, நாளைக்கு ப்ரைஸ் ஆக்ஷன் ரொம்ப கம்மியாக ஒர்க் பண்ணும், பட் ஸ்டில் நமக்கு செட்டப் கிடச்சா நம்ம ட்ரேட் பண்ணுவோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நிஃப்டி பார்த்துக்கலாம். நிஃப்டி ஒரு நல்ல லெவலில் இருக்குது. நாளைக்கு ஒரு வேளை 21,740க்கு மேலே ட்ரேட் ஆச்சுன்னா ஒரு சின்ன ட்ரேட் எடுப்பேன், எடுத்து 50 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் இருக்கும். ஏன்னா அதுக்கு கீழே வந்துச்சுன்னா மார்க்கெட் வாலட்டைல் ஆகி ரிட்டர்ன் மேலே போக ட்ரை பண்ணும்போது தான் ட்ரேட் பண்ண முடியும். ஓகே, ஸோ அதுதான் ஒரு லாஜிக். ஸோ எடுத்துகிட்டு நம்மளோட டார்கெட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குன்னு பார்க்கணும். திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, இதை நம்ம டார்கெட்டாக இருக்கும். ஓகே, ஸோ 1:2 இதுதான் நம்ம டார்கெட்டாக இருக்கும். ஸோ நாளைக்கு 21,740க்கு மேலே என்ட்ரி பண்ணுவோம். ஓகே, டார்கெட் வந்துட்டு 21,840 புக் பண்ணிடுவோம். ஓகே, தட்ஸ் இட். ஒரு வேளை மேலே மூவ் ஆச்சுன்னா அதுக்கு மேலே ஹோல்ட் பண்ண மாட்டோம், ஏன்னா மார்க்கெட் ரொம்ப வாலட்டைலாக இருக்க சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டி பார்த்துக்கலாம். பேங்க் நிஃப்டியில் 2 லெவலுமே சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா பட் மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா மேலே சைடில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு, பட் இங்கே ஃபுல்லாக சைட்வேஸ் போயிருக்கு. ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி சைட்வேஸ் மார்க்கெட்டுக்கு அப்புறம் ஒரு மொமெண்டம் கிடைக்கிற சான்ஸ் இருக்குன்னு. இங்கே ஒரு வேளை எனக்கு சின்ன கேண்டில் கிடச்சிருந்தா கண்டிப்பாக பை பண்ணியிருப்பேன், ஆனால் கிடைக்கல. இம்மீடியட்டாக மேலே ப்ரீச் ஆகிடுச்சு, அதனால நான் ட்ரேட் எடுக்கலைங்க. ஸோ நாளைக்கு ஒரு வேளை 46,240க்கு மேலே ட்ரேட் அதாவது ப்ரீச் ஆகிடுச்சுனாவே கண்டிப்பாக நான் ட்ரிகர் போட்டு வச்சுருவேன், பை பண்ணிடுவேன். ஓகே, ஏன்னா பையிங் மார்க்கெட் சீக்கிரத்துக்கு பிடிக்க முடியாது. ஓகே, ஸோ ட்ரிகர் ஆச்சுனாவே அது என்ட்ரி ஆயிரும். டார்கெட் வந்துட்டு 46,940 இருக்கும். ஸோ டவுன் சைடு அதாச்சும் செல் எப்படி பண்ணுவோன்னா 45,515க்கு கீழே ட்ரேட் ஆக ஆரம்பிச்சதுன்னா செல் பண்ணுவோம். அங்கேயும் டார்கெட் வந்துட்டு 45,101 102 அதில் புக் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் யூஎஸ் ஆயில் ஒரு நல்ல ஒரு 1 hour 4 hour 1 hourலாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ட்ரெண்ட் லைனில் போயிட்டுருக்கு. 1 hourல பார்த்திங்கன்னா 1 hourல ஒரு நல்ல ஒரு ட்ரெண்ட் லைனில் போயிட்டுருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் 4th டச் ஆகிட்டு இப்போ மேலே போயிட்டு ரிட்டர்ன் கீழே வந்துட்டுருக்கு. இது ஒரு நல்ல பிளேஸ் டு பையான்னு கேட்டால் கண்டிப்பாக இது இஸ் அ குட் பிளேஸ் டு பை. பட் இது அப் ட்ரெண்டில் இருக்க மார்க்கெட்டுங்கிறனால இங்கே நம்ம வாங்கினா வந்துட்டு லோ வாங்கின மாதிரி இருக்கும், விச் இஸ் குட். இங்கேருந்து மேலே போயிடுச்சுன்னா கூட இட்ஸ் வெரி வெல் அண்ட் ஃபைன். பட் இங்கே ஒரு புல்லிஷ் மொமெண்டம் நீங்கள் 15 minutesல பிடிக்கணும். ஓகே, இந்த கேண்டிலுக்கு அப்புறம் கொஞ்சம் இந்த மாதிரி புல்லிஷ் கேண்டில் வந்துச்சுன்னா நீங்கள் பை பண்ணிட்டு இந்த கேண்டிலுக்கு கீழே ஸ்விங் எப்படி வச்சுக்கலாம். வச்சா நீங்கள் டார்கெட் வந்துட்டு $77 எடுக்கலாம். ஓகே, ஸோ இப்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா 1 hour நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த கேண்டில் க்ளோஸ் ஆகணும். ஓகே, இன்னும் 18 minutes இருக்குது. இந்த கேண்டில் க்ளோஸ் ஆகணும். க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம டிசைட் பண்ண முடியும். இல்லாட்டி சேஃப் பை அப்படின்னு பார்த்தா $77.65 மேலே தான் சேஃப் பை. செல் எங்கே பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா $76.55 $76.55 கீழே செல் பண்ணலாம். கீழே ஒரு டார்கெட் இருக்குது, பட் இமீடியட்டாகவே உங்களுக்கு சப்போர்ட் இருக்கிறனால அங்கே எடுத்து பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ கொஞ்சம் காஷியஸாக ட்ரேட் பண்ணலாம். யூஎஸ் ஆயிலும். நெக்ஸ்ட் இஸ் கோல்டு நம்ம இப்போ தான் பர்ச்சேஸ் பண்ணுவோம். அதாச்சும் 2040 நான் பர்ச்சேஸ் பண்ணேன். என்னோடய ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்துட்டு 2056, செகண்ட் டார்கெட் 2088. ஓகே, ஸோ இது 2 தான் இருக்குது. எதனால் அப்படின்னா இந்த ஒரு ட்ரெண்ட் லைனோட பிரேக்கும் ஆகிடுச்சு. இந்த ட்ரெண்டையும் இப்போ வந்து அப் ட்ரெண்டையும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கு. அதே மாதிரி இது ஒரு மேஜரான ஒரு ரெசிஸ்டன்ட் லெவல். ஃபஸ்ட் டைம் ப்ரீச் பண்ணி நிறைய பேர்த்தோட லிக்விடிட்டி வாங்கி செகண்ட் ப்ரீச் பண்ணியாச்சு. அதனால் நம்ம என்ட்ரி பண்ணுவோம். இமீடியட்டாக என்ட்ரி பண்ணிட்டு இப்போ ஹோல்ட் பண்ணிருக்கோம். லெட்ஸ் இந்த எப்படி இந்த ட்ரேட் மூவ் அவுட் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓகே, நமக்கு 4 ட்ரேட்ஸ் இருக்குது ஃபார் ஸ்விங் ட்ரேடிங். ஃபர்ஸ்ட் இஸ் LIC, that is LICI. Okay, this is not LIC life insurance, this is Life Insurance Corporation of India. Okay, on a weekly time frame first explain பண்ணுறேன். வீக்லி டைம் ஃப்ரேமில் ஆல் டைம் ஹை பிரேக் பண்ணி ரீடெஸ்ட்டும் முடிஞ்சாச்சு. நான் என்ட்ரி எங்கே பண்ணியிருக்கேன்னா 948 என்ட்ரி பண்ணியிருக்கேன். ஓகே, 948 என்ட்ரி பண்ணியிருக்கேன். என்னோடய ஸ்டாப் லாஸ் வந்து 855 இருக்குது. இது ஒரே ரீசன் என்னென்னா ஆல் டைம் ஹை பிரேக் பண்ணிடுச்சு. ஓகே, ஸோ அதனால தான் என்ட்ரி பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் இஸ் ஐசிஐசிஐ ப்ருடென்ஷியல் வீக்லி டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஒரு நல்ல ஒரு டவுன் ட்ரெண்டில் இருந்துச்சு. அதாச்சும் வீக்லியில் கொஞ்சம் டவுன் ட்ரெண்டில் இருந்துச்சு. இப்போது இந்த க்ரீன் கேண்டில் நல்லா ஸ்ட்ராங்காக க்ளோஸ் கொடுத்துருக்கேன். ஸோ நாளைக்கு ஒரு வேளை 506 490 என்ன காஸ்ட் கிடச்சாலுமே பர்ச்சேஸ் பண்ணி என்னோடய டார்கெட் வந்துட்டு 570 புக் பண்ணிப்பேன். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் யூஎஸ்கே நேற்றும் டிஸ்கஸ் பண்ணோம், இன்றைக்கும் டிஸ்கஸ் பண்ணுறோம். யூஎஸ்கே இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு லெவலை பிரேக் பண்ணி அதாச்சும் இந்த லெவலுக்கு மேலேயும் வந்துருச்சு. இப்போது நாளைக்கு
52 ருபீஸ்லேருந்து 54 ருபீஸ் என்ன காஸ்ட் கிடச்சாலுமே பர்ச்சேஸ் பண்ணி ஸ்டாப் லாஸ் வந்துட்டு 49 ருபீஸில் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் ஐசிஐசிஐ லோம்பார்ட். ஒரு நல்ல லெவலில் இருக்குது. இது ஒரு நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ். அந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி இங்கே வந்து நல்ல ஒரு சர்வைவ் ஆயாச்சு. ஓகே, ஸோ 1500 1515 இந்த காஸ்ட்குள்ளே எங்கே கிடச்சாலுமே பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு ஸ்டாப் லாஸ் வந்துட்டு 1485 இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் சென்ட்ரல் பேங்க் ஒரு கேப் ஃபில் பண்ணதுக்கப்புறம் ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. வீக்லியில் பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே ஒரு கேப் ஃபில் ஆகிருக்கு. இந்த கேப் கரெக்டாக ஃபில் பண்ணிவிட்டு பிரேக் அவுட் கொடுத்து இங்கே சர்வைவும் ஆயாச்சு. ஓகே, இங்கே சர்வைவாக இப்போ அப் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ நாளைக்கு எனக்கு 59 ருபீஸ்லேருந்து 54 ருபீஸ் எதுக்குள்ளே கிடச்சாலுமே பர்ச்சேஸ் பண்ணி 52 ருபீஸில் ஸ்டாப் லாஸ் வச்சுப்பேன். ஓகே, ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் வீடியோ கைஸ். இந்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என் கான்டென்ட் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் என்னாலையும் க்ரோ ஆக முடியும். ப்ளீஸ் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் கற்றுக்கிட்டும் எப்படி ட்ரேட் பண்ணுறது, என்ன ட்ரேட் பண்ணுறதுங்கிறது. ஓகே, ஸோ வர ஃப்யூச்சரில் என்னோடய இன்ஸ்டாகிராம் சேனல் பேஜ் ஒன்று ஓப்பன் பண்ணலான்னு இருக்கேன். அதுலேயும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் போட்டுறேன். ஓகே, so thank you so much. Take care. Bye bye.